நவம்பர் மாசங்க அவனும் நானும் ஒன்னா போயிட்டு இருக்கோம் கார்ல. அப்போ சீமான் சார் விஜயலட்சுமி மேட்ரு வந்தது இல்லைங்க. அப்போ இந்த ஸ்பீக்கர் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு டார்கெட் அவன் போடுறான். என்னன்னா இந்த விஜயலட்சுமி மேட்ரை எவ்வளவு கமெண்ட், அந்த மீம்ஸ், இந்த மாதிரி ட்ரோல் பண்ற விஷயங்கள் எல்லாம் இல்ல. கான்கால் வேலை 3 பேர் கான்கால்ல அந்த விஜயலட்சுமி அவங்கெல்லாம் கிடையாது அந்த லைன்ல. ரெண்டாவது அவனுக்கு என்ன டார்கெட் தெரியுமா? எவ்வளவு பணம் தெரியுமா அவங்களுக்கு? 80 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்றதுக்காக மேட்ரு நடக்குதாங்க. அங்க என்ன சீமான் சாருக்கு ஏதாவது ஒரு மைனர் பொண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மைனர் பொண்ணை சீமான் சாரை கனெக்ட் பண்ணி அது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வச்சு பேரம் பேசுறாங்க. சோ இந்த மாதிரி பண்ணா உனக்கு ஒரு 80 லட்சம் ரூபாய் வரும் அப்படின்ட்டு. எவ்வளவு கீழ்த்தரமா பாருங்களேன். சீமானை வீழ்த்துவதற்கு ஒரு பெண், அது எந்த பெண்ணா, ஒரு மைனர் பெண், ஒரு 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண். ஏன்னா இப்ப 18 வயதுக்கு மேல இருந்தா அது சட்டப்படி செல்லும். அது உச்ச நீதிமன்றமே சொல்லிருச்சு. 18 வயதுக்கு மேல இருந்தவங்க ஒரு உறவு வைத்துக் கொண்டாங்கன்னா அது எந்த கிரிமினல் அஃபென்ஸும் வராது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ கிரிமினல் அஃபென்ஸ் வர மாதிரி, அவருடைய பேரை களங்கப்படுத்துற மாதிரி, அது மட்டும் இல்லாம களங்கப்படுத்தணும்னு மட்டும் இல்லாம திரும்ப சீமான் எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மைனர் பெண்ணை செட் பண்ணுங்க. எப்படி புரோக்கர் பயலுங்க. அதாவது இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி எவனுமே இந்த அளவுக்கு வேலை செய்ய மாட்டான். ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. கருத்தியலுக்கு கருத்தியல், கத்திக்கு கத்தி, எதிரில் நின்று போராடு, எதிரில் நின்று பேசு, சண்டை போடு, நான் செய்வது தவறு, என் கட்சியோட கொள்கைகள் தவறு, கோட்பாடுகள் தவறு, அப்படி பேசு, நேரா நின்று சண்டை போடு, அது வேற. ஆனா ஒருவனை வீழ்த்துவதற்காக ஒரு சின்ன பொண்ணை செட் பண்ணு. எவ்வளோ? 80 லட்சம் ரூபாய். ஒரு மைனர் பொண்ணை செட் பண்ணி அதை ஒரு வீடியோ எடுக்கணும். அந்த வீடியோவை எடுத்து அதை வைத்து சீமானை வீழ்த்த வேண்டும் அப்படின்லாம் கேவலமான திட்டங்களை போட்டிருக்காங்க. நம்ம முன்பே சொன்னோம், விஜயலட்சுமி விடயம் திமுக தான் பின்னாடி இருந்து இயக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திமுக தான், வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி. இதுக்கு சீமானை கொல்லலாம், தப்பே கிடையாது. சீமானை அவர் போற வழியில ஒரு குண்டு வச்சு கொல்லுங்க, இல்லைன்னா துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்லுங்க. ஆனால் ஒரு மைனர் பெண்ணு, ஒரு 18 வயது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு கூட அவர் தப்பா நடந்துகிட்டாருன்னு ஒரு வீடியோவை தயார் பண்ணணும். இப்பெல்லாம் ஏஐ காலம் வந்துருச்சு. இதை செய்தாலும் செய்வார்கள். ஏன்னா நேரடியாக அதை செய்ய முடியல, ஏஐ வச்சு நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி கூட காணொலி வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை செய்ய துணிந்தவர்கள் இன்னும் எதையெல்லாம் செய்ய துணிவார்கள் என்பதை கொஞ்சம் பார்த்துங்க.